ஹே கைஸ், திஸ் இஸ் அசோக் ஃப்ரம் ஆர் ஃபார் ரன்னிங். ஆக்சுவலாக இன்றைக்கி ரன் பண்ணுற சுச்சுவேஷனு ஒரு மைண்ட் செட்டு எதுவுமே இல்லை. கண்ணை பாருங்கள் எப்படி டொங்கின்னு இருக்குது. பட் என்ன ஆனாலுமே நம்ம ரன்னிங்க்கு போயிடணுங்கிறத தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால் ஏஞ்சி வந்தாச்சு. உங்கள் மைண்டில் என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை இல்லை ஃபேமிலியில் பிரச்சனை லைஃப்பில் ப்ராப்ளம் எதுனாலும் சரி எல்லாமே இருக்கட்டும். பட் நீங்கள் ரன்னிங் போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவெடுக்கிற ஒரு தன்மை உருவாகும் கண்டிப்பாக. ஏன்னா ரன்னிங் எல்லாத்தையுமே மாற்றிடும். எனக்கு ஒரு முறை 2018 or 19 நினைக்கிறேன், சரியான தலைவலி, சுத்தமாக முடியல. டேப்லெட் போட எதுவுமே முடியல. சரி சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு வரலான்னு ரன் பண்ணேன். பட் ரன் பண்ணி முடிச்ச பிறகு தான் தெரியுது எனக்கு தலைவலி இருந்ததே தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எது வேணாலும் ரன் பண்ணுவோம். டைம் 6:45. ஒரு 4 to 5 கிலோமீட்டர் இன்றைக்கி பிளான் இருக்குது. ஈஸி ரன்னு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கும் முடியல, டிமோட்டிவேட்டாக இருக்கீங்கன்னா மோட்டிவேஷன் டெம்பரரி தான், டிசிப்ளின் தான் பர்மனெண்ட்டு. ஸோ டிசிப்ளினாக ரன் பண்ணுங்கள். பாய். ஸ்டார்டட் டுடே ரன்னிங். கமான் அசோக், ஈஸி ரன். என்ன பார்த்துக்கலாம், ஓடிட்டு வா, எல்லாம் சரியாக போயிடும். கைஸ் 3 கிலோமீட்டர் ஓவரு. சொன்னால எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் என்னென்ன மறந்துடுவோம். இன்றைக்கி முடியலன்னு சொல்லிட்டு பட் ஓட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் பண்ணிடுவோமா கைஸ்? 4+ கிலோமீட்டர் ஓவர். நான் சொன்ன மாதிரி தான், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி நைட் நடந்தது எதுவுமே மண்டைக்கு தெரியாது. நீங்கள் முடிச்சிட்டோம். அந்த மாதிரி உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் யார் எந்த இடத்துல அதிகமாக ரன் பண்ணுறாங்க வாக் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போங்க. ரன் பண்ணுறாங்க வாக் பண்ணவங்களுக்குலாம் சூப்பர் குட் ரன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பழகுவாங்க. ரன்னிங் ஒரு போதை மாதிரி. ஃபிட்னஸ்க்காக இல்லைனாலும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.